அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈத் டைமில் இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஷீர் குருமா, அப்படி இல்லைன்னா சேமியா பாயசம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஷீர் குருமா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் ப்ளஸ் பேரிச்சம்பழம் இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணுற ஸ்வீட் தான் ஷீர் குருமா. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் பாதாம் பிஸ்தா இந்த ரெண்டையும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தோல் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சரோலி சீட்ஸ் எடுத்துருக்கிறேன், அப்படின்னா சாரப்பருப்பு. அப்புறம் ஒரு 8லேருந்து 10 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதோட உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ட்ரையான டேட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான டேட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அப்புறம் கொஞ்சம் ரெய்சின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் உங்ககிட்ட இருக்க எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸோட அளவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு நட்ஸு கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது காய்ச்சாத பால் தான். அப்புறம் ஒரு ½ கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்துருக்கிறேன். இந்த ½ கப் சேமியா 35 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த அளவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ சூடானதும் இதில் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஃப்ரை ஆகிடக்கூடாது, கசந்துரும். நம்ம ஸ்வீட்டில் சேர்த்து சாப்பிட்றப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸை எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம டேட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டேட்ஸும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இதையும் தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேமியாவையும் இந்த கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சேமியாவும் ஒரு 2 or 3 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சேம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பால் நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன், அதனால நான் பாலை நல்லா வத்த காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நல்லா சுண்ட காய்ச்சின பால் தான் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட நல்லா வத்த காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, பால் நல்லா வத்திருக்கு. ஏற்கனவே இருந்ததுக்கு கொஞ்சம் ஹாஃப் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா குக் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. இந்த சேமியா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்க, சேமியா நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேமியா வேக முன்னாடி நீங்கள் சுகர் சேர்க்கக்கூடாது, வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நான் ஒரு ½ கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 100 கிராம் இருக்கு. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா ஸ்வீட் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த நட்ஸ் அண்ட் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நான் இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கெவடா வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கெவடா வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம்.
ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்வீட்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெவடா வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஷீர் குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கொஞ்சம் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேமியா பால் ரெண்டுமே கரெக்டாக நான் சொன்ன அளவில் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி குடிக்கிற கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் சேமியா அளவு கூட்டிக்கோங்க. ஒரு 50 கிராம் வரை நீங்கள் சேமியா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸு மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை ஈத் டைமில் உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காயில் அடுப்பங்கரை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.